வணக்கம். ரகரம் தமிழ் வகுப்புல அடுத்த பாடம் பார்க்க போறோம். என்ன பாடம் அப்படின்னா உடல் நலம் காப்போம். நம்ம உடல் நலத்தை காக்கறத பத்தி இந்த பாடப்பகுதி நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தர போகுது. சரிங்களா? இப்ப உலகத்துல உள்ள உயிர்கள்லயே சிறப்பு வாய்ந்தது எந்த உயிர் அப்படின்னா மனித இனம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஔவையார் நம்ம ஔவையார் பாட்டி கூட என்ன பாடியிருக்காங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரேரான விஷயம் மனுஷனா பிறக்கிறது. மத்த உயிர்களை காட்டிலும் மனுஷனா பிறக்கிறது ரொம்ப ரேர், அரிது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம இந்த மனுஷ பிறப்புன்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? இந்த மனுஷ பிறவி எடுக்கிறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப மனுஷ இனத்தை அந்த மாதிரி ஒரு பிறப்ப கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்மள உடல் நலத்தையும் மனநலத்தையும் அவ்வளவு சிறப்பா நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அத பத்தி தான் அந்த பாடப்பகுதியை நமக்கு சொல்லித்தர போகுது. உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம நோய் வராம நம்ம உடலை பாதுகாக்கணும். சரிங்களா? உடல் நலம்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடல் உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறது இல்ல. உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால உடல் நலம் அப்படின்னா உடல் மனம் இது ரெண்டோட ஆரோக்கியமும் சேர்ந்ததுதான் உடல் நலம் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை பத்தி சொல்றாங்க. இப்ப உடலும் உயிரும் சேர்ந்து ஒன்னாதான் செயல்படுது இல்லையா? அதுல உங்களுக்கு சந்தேகமே இல்லை. நம்ம உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடம்புக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அதே மாதிரி உயிர் இருக்கு ஆனா உடம்பு இல்லைன்னா அப்பயும் அந்த உயிரால எந்தவித இதுவும் செய்ய முடியாது. அப்பயும் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அதனால உடலும் உயிரும் சேர்ந்து செயல்பட்டாதான் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். அதான் திருமூலர் சொன்னாங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு ஒரு பாட்டே வச்சு பாடியிருக்காங்க அப்படின்றாங்க. அதனால உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படணும். அப்ப உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த உயிருக்கு தீமை தர மாதிரி எந்த இதுவும் செய்யக்கூடாது. சரிங்களா? அதாவது உடல் நலத்தை நல்லா வச்சுக்கிட்டோம்னா இந்த உயிரும் நல்லா இருக்கும். உடல் நலம் கெடுத்துட்டோம்னா இந்த உயிரும் நம்மள உடலை விட்டு போயிடும். ஏன்னா நோய் நம்ம இறந்துருவோம். அப்ப உயிர் நம்மளை விட்டு போயிடும். அப்ப என்ன பிரயோஜனம்? நம்ம நினைச்சது எதுவுமே சாதிக்க முடியாது. அப்ப உடல் நலம் நல்லா இருந்தா உயிரும் நல்லா இருக்கும். நமக்கு எந்தவித நோயும் வராது. நம்ம நீண்ட நாள் வாழலாம். நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் இந்த உலகத்துல. சரிங்களா? இல்லைன்னா பிரயோஜனம் இல்லாம போயிடும். இந்த மனுஷ பிறவி எடுத்து ஒரு பயனும் இல்லாம போயிடும் அப்படின்னு நமக்கு இந்த பாடத்துல சொல்றாங்க. சரி, உடல் நலத்தை நல்லா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்லா சத்தான உணவு சாப்பிடணும். நல்லா ஓய்வு எடுக்கணும். சரிங்களா? எப்பவுமே ரன்னிங்லயே இருக்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கிறதுனா என்னது? ஸ்கூலுக்கு போறது, அடுத்தது வேற ஒரு காம்படிஷன், ஒரு அடுத்தது ஸ்போர்ட்ஸ், இப்படி அப்படின்ட்டு ஏகப்பட்ட இது வச்சிருப்பாங்க. சில பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா காலையில ஸ்கூலுக்கு போவாங்க, அப்புறம் டியூஷன் போவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னு ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா கிளாஸ், ஸ்போர்ட்ஸ்ன்னு இப்படி போயிட்டே இருந்தோம்னா நம்ம மைண்டும் டயர்ட் ஆயிடும், பிசிக்கலாவும் டயர்ட் ஆயிடும். அது உடல் நலத்துக்கு நல்லது இல்ல. நம்ம தேவையான இடத்துல ரெஸ்ட் கண்டிப்பா எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும். சரிங்களா? உடல் நலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். அடுத்தது உடற்பயிற்சி. இத டெய்லி தினந்தோறும் ரெகுலரா பண்ணணும். அடுத்த மருத்துவ பரிசோதனை அடிக்கடி நம்ம உடம்ப என்ன பண்ணிக்கணும்? டெஸ்ட், மருத்துவ பரிசோதனை. ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு 40 வயசு ஆயிடுச்சுனாலும் ஒரு மருத்துவ பரிசோதனை. நம்ம நோய் வருமுன் காக்கிறது தான் நல்லது இல்லையா? வந்த பின் என்ன பண்ண முடியும்? அதனால வருமுன் காக்கணும்னா இந்த மாதிரி பரிசோதனைகள் நம்ம அடிக்கடி செஞ்சாதான் நமக்கு உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். எந்த நோயும் வராம நம்மளே காத்துக்க முடியும். அடுத்தது சுற்றுச்சூழல். நம்மளை சுத்தி உள்ள சூழல் எப்பவுமே காத்து முதற்கொண்டு எல்லாமே எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்விடம் இருக்கணும். இதெல்லாம் உடல் நலத்திற்கு ரொம்ப முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது
நம்ம உடல் நலத்தை காக்கிறதுக்கு பயன்படக்கூடிய சில உணவுகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னென்ன உடல் நலம் காக்கும் உணவுகள். இப்போ வந்து சத்தான உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பலா, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், நாவல் பழம், நெல்லிக்காய், இலந்தை, மாதுளைப்பழம், பப்பாளி, கொய்யாப்பழம் இதெல்லாம் நல்ல சத்தான பழங்கள். இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி கீரைகள். கீரைகள்ல முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, சிறுகீரை, அகத்திக்கீரை இதெல்லாம் நம்ம சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிடணும் அப்படின்றாங்க. கீரையே சில செல்லக்குட்டீஸ்லாம் சாப்பிடுறதே கிடையாது. ஆனா கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்பதான் நம்ம நீண்ட நாள் வாழ்ந்து நம்ம நிறைய இந்த உலகத்துல சாதிக்க முடியும். இந்த மனுஷ பிறப்பே வந்து ரொம்ப ரேர் தான். அடுத்த பிறவியெல்லாம் நம்ம எப்படி பிறப்போம்னே நமக்கு தெரியாது. சரிங்களா? திருப்பி மனுஷனா பிறப்போமானே தெரியாது. அதனால பிறந்திருக்கும் பொழுது இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பாசிப்பருப்பு, அவரைக்காய், மொச்சை இந்த மாதிரி பயிறு வகைகளும் நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து வெறும் அரிசி சாதம் மட்டும் இல்ல. வரகு, சாமை, திணை, கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி உணவுகளும் நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கணும்ன்றாங்க. சில பேர் நான்வெஜ் சாப்பிடுறதவங்களா இருந்தா அது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. அளவோட மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி அளவோட சாப்பிடுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சத்தான உணவை சாப்பிடுறதுனால உடல் நலம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுனால மனமும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன சத்தான உணவுகள் சொல்லிட்டாங்க. அடுத்தது உணவை வந்து எப்படி உண்றது அப்படின்னு அதுக்கு ஒரு முறை சொல்லி தராங்க. நம்ம நினைச்ச நேரத்துல எல்லாம் கண்டபடி சாப்பிடக்கூடாது. சரிங்களா? சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேல பிரியாணி சாப்பிடுவாங்க, பிஸா சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? பர்கர் இதெல்லாம் 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு மேலதான் நடக்கும். இப்ப விடிய 1 மணி 2 மணி வரைக்கும் மொபைல் பாக்குறது, தூங்காம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. நினைச்ச நேரத்துல சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நல்லா பசிச்ச பிறகுதான் நீங்க சாப்பாடே சாப்பிடணும் அப்படின்றாங்க. தம் கட்டக்கூடாது. சாப்பிடும் பொழுது எப்பயுமே அரை வயிறா சாப்பிடுங்க. பசி இருந்துகிட்டே இருக்கும். அதுவே நல்லா பசிக்கும் பொழுது அந்த டைம் கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்படிதான் சொல்றாங்க. சரிங்களா? எப்பவுமே வந்து அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. அளவோட உண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிடும் பொழுது முழுங்க கூடாது. நல்லா பல்லே எதுக்கு கொடுத்திருக்காங்க? இந்த பல்லோட வேலையே என்ன? நல்லா மென்னு சாப்பிடுறதுக்கு தான் அந்த பல்லே. சரிங்களா? எந்த சாப்பாடா இருந்தாலும் மென்னு சாப்பிடுங்க. அதுதான் என்ன சொல்ல நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்றாங்க. நல்லா மென்னு சாப்பிட்டோம்னா நம்ம 100 வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதே மாதிரி இந்த உணவை எப்படி சாப்பிடணுன்ற முறைய நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு மருந்தே வேண்டாம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லித் தராங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்றாங்க. உடம்புக்கு செரிமானம் ஆகக்கூடிய எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடாதீங்க. அதுவும் நல்லா மென்னு சாப்பிடுங்க. இதெல்லாம் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. உங்க உடம்புக்கு மருந்துன்ற ஒண்ணு வேணவே வேணாம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லித் தராங்க. யாக்கைனா உடம்பு. சரிங்களா? சரி, இப்ப உடம்ப வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, சரி நம்ம உடம்புன்றது ஒரு வீடு மாதிரி, ஒரு கூடு மாதிரின்றாங்க. எதுக்கு கூடுனா உயிர். அந்த உயிர் வந்து அந்த கூட்டுக்குள்ளதான் அடைஞ்சிருக்கும். சரிங்களா? உடம்புன்ற அந்த கூட்டுக்குள்ளதான் உயிர் அடைஞ்சிருக்கும். அப்பதான் இந்த உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்பட முடியும். அதே மாதிரி வீடுன்றாங்க. வீடுனா என்னன்னா நமக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மனசுலதான் அந்த உணர்வுகள்லாம் ஏற்படும். இதுக்கெல்லாம் இது வீடா இருக்கு. இந்த உடம்பு வச்சுதான் எல்லாமே. சரிங்களா? இந்த உடம்பு இருந்தாதான் உயிர் வந்து உடம்புல தங்க முடியும். அதே மாதிரி நம்ம உணர்வுகள்லாம் இந்த உடம்பு இருந்தாதான் நமக்கு ஒரு உணர்வே ஏற்பட முடியும். ஒரு உயிர் தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு உணர்வுகள்லாம் கிடையாது. ஒரு உடம்போட இணையும் பொழுதுதான் மனசுன்னு ஒண்ணு உருவாகி அதுல இருந்து உணர்வுகள்னு ஒண்ணு வெளிப்படும். சரிங்களா? அந்த உணர்வுகள், அந்த எண்ணங்கள் இதெல்லாம் எதனால வருதுன்னா அந்த உடம்பு இருக்கிறதுனாலதான். அதனால உணர்வுகளுடைய வீடா இருக்கிறது உடம்பு, உயிரோட கூடா இருக்கிறது உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த உடம்ப வந்து நல்ல முறையில நம்ம ஆரோக்கியமா நம்ம பேணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படி ஆரோக்கியமா பேணுறதுனால நம்ம உடல்
நிறைய உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும், நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து எந்தெந்த வழியில அந்த உடலை வந்து நம்ம பேணலாம் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணணும், இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து வயசான காலத்துல நமக்கு நமக்கு இந்த உடம்பு வந்து அதாவது ஆரோக்கியமா வச்சாதான் நம்ம வயசான காலத்துல ரொம்ப டயர்ட் ஆகாம சோர்ந்து போகாம நம்ம வந்து ஒரு ஊக்கத்தோட செயல்பட முடியும், ஒரு ஆக்கத்தோட செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நல்லா தூங்கணும், அது சரியான நேரத்துல தூங்கணும். சரிங்களா? நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு வரைக்கும் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. சரியான நேரம்னா என்னது, ஒரு 8ல இருந்து 9க்குள்ள நல்லா படுத்து தூங்கிடணும். 8 to 9. அப்பதான் விடிய காலம் நல்லா முழிப்பு வரும். அதனால வந்து சரியான நேரத்துக்கு தூங்கிடுங்க, 9 மணிக்கெல்லாம் படுத்துருங்க அப்படின்றாங்க. சரிங்களா? நல்லா தூக்கமும் தூங்கணும். நடுவுல ஏஞ்சி ஏஞ்சி முழிச்சுக்கிட்டு மொபைல் பாக்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது. எப்பவுமே முறையான உடற்பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும், மெடிடேஷன். சரி, இதெல்லாம் வந்து உடம்புக்கு நமக்கு ஆரோக்கியத்தையும் வலிமைய ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடற்பயிற்சி செய்யறதுக்கு சரியான நேரம் எதுன்னா காலை நேரம் தான். காலையில எழுந்திருச்ச உடனே எந்த வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செஞ்சிருங்க. அது மட்டும் இல்ல, நடைப்பயிற்சி வாக்கிங் போறது பிடிக்குதுன்னா அதையும் பண்ணுங்க. சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. அப்புறம் வந்து ஓய்வும் உடம்புக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் கொடுங்க. மெடிடேஷனும் செய்யுங்க. இதெல்லாம் செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம பிரெயின், அதான் மூளையும் உள்ளமும் மைண்டும் என்ன ஆகும்னாக்கா ஒரே கோட்ல வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எந்த ஒரு தவறும் இல்லாம செய்வோம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு அதாவது குழப்பமும் இல்லாம எந்த ஒரு முடிவும் தெளிவா எடுப்போம். இதெல்லாம் உடற்பயிற்சி, தியானம், சரிங்களா, நடைப்பயிற்சி இதெல்லாம் ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்ன்றது ஒரு பழமொழி, ஒரு ப்ராவர்ப் அது. இது எதனால சொல்றாங்கன்னா, சுவர் இருந்தாதானே நீங்க அங்க நீங்க ஏதாவது ஒரு படம் வரையணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா? அந்த சுவர் இருந்தாதான் நீங்க வரைய முடியும். அதே மாதிரிதான் இந்த உடல். சரிங்களா? அந்த உடல் வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் நீங்க நினைச்ச எதையுமே சாதிக்க முடியும். இந்த உடம்பே ஆரோக்கியமா இல்லைன்னா நீங்க சோர்ந்து சோர்ந்து போயிடுவீங்க. நீங்க நினைச்ச எதையுமே உங்களால இந்த உலகத்துல சாதிக்க முடியாது. அதனால வந்து உடல் நலத்துல நல்லா, அதாவது ஆரோக்கியத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உடல் நலத்தை பேணுவதற்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு சில உயிர் சத்துகளும் தேவை. உயிர் சத்துக்கள்னா எனது விட்டமின்ஸ். அதனால அந்த விட்டமின்ஸ் நிறைஞ்ச அந்த ஃபுட்டையும் நல்லா சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் பண்ணா என்ன ஆகும், உடல் ஆரோக்கியமா இருந்தா மனசும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், எந்தவித நோய் நொடியும் இல்லாம நீடூழி வாழலாம் அப்படின்ட்டு இந்த பாடத்தின் மூலமா நமக்கு சொல்லித் தராங்க. அடுத்த பாடம் என்ன அப்படின்னா, உயிர் காத்த மருத்துவர். மருத்துவர்னால யாரு, உயிரை காக்கக்கூடியவங்க தான் இல்லையா? அத பத்தி ஒரு வானொலி உரை சித்திரம். வானொலியில வந்து ஒரு உரை சித்திரத்தை தான் இந்த பாடப்பகுதியா வச்சிருக்காங்க. வானொலின்னா என்னது, ரேடியோ. அதுல வந்து உரை சித்திரம்னா என்னன்னா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ செய்தியையோ இல்ல கருத்தையோ என்ன பண்ணுவாங்கன்னா உரைய நடையா எழுதிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. எப்படி வாசிப்பாங்கன்னா, சித்தரித்தல்னா என்னது, அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியே அந்த உணர்வுகளோட அந்த காட்சியை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த பேச்சிலேயே அதை செய்வாங்க. சரிங்களா? அந்த மாடுலேஷன் சொல்லுவாங்களே, ஏற்ற இறக்கங்களோட அந்த செய்தியை வந்து சித்தரிக்கிறது. இப்படி போனாங்களா, அப்படி நடந்துச்சா, இப்படி இருந்ததா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும், நமக்கு கற்பனையா ஒரு காட்சி உருவாகும். அது எப்படி உருவாகும்னா அவங்களுடைய மாடுலேஷன் அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா அந்த விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. உரையா எழுதி அதுல இருந்து அவங்க வாசிப்பாங்க.
இந்த மாதிரி மாடல். அதனால இதுக்கு பேர் என்னன்னா உரை சித்திரம். இங்க வந்து ஒருத்தங்களை பத்தி தான் இங்க சொல்ல போறாங்க. அவங்க யார் அப்படின்னா மருத்துவர் சாந்தா அம்மையார். அவங்கள பத்தி தான் அந்த பாடப்பகுதியில சொல்ல போறாங்க. அந்த அவங்கள பத்தின உரை சித்திரம், வானொலியில வந்து ஒரு உரை சித்திரம். சரிங்களா? அவங்க 1927ஆம் ஆண்டு பிறந்து 2021ல இறந்திருக்காங்க. அதான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்காங்க. இவங்க ஒரு மருத்துவர். 1927 பாருங்க, சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியே பிறந்திருக்காங்க. சரிங்களா? அந்த காலகட்டத்துல பெண்களுக்கெல்லாம் பெருசா படிப்பு கிடையாது. ஆனா அந்த காலத்திலேயே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, மருத்துவ படிப்பு படிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சரி, இவங்க இந்த உரைச்சித்திரத்தை, அதாவது இவங்கள பத்தின செய்தி உரைச்சித்திரமா என்னைக்கு பதிவு வானொலியில ஒளிபரப்புனாங்க அப்படின்னா, அதாவது ஜூலை 1ஆம் தேதி. ஜூலை 1 என்னன்னா தேசிய மருத்துவர்கள் தினம், நேஷனல் டாக்டர்ஸ் டே. சரிங்களா? அன்னைக்குதான் அந்த உரை சித்திரத்தை வானொலியில ஒளிபரப்புறாங்க. எந்த வானொலி அப்படின்னா பிபிசி. பிபிசி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பிபிசி வானொலி நிலையம். சரிங்களா? அதுலதான் வந்து இந்த உரை சித்திரத்தை ஒளிபரப்புறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களோட மருத்துவ தொழில் எப்படி இருந்துச்சுன்னா அற வழியில இருந்துச்சு. அதாவது அறம்னா என்னது, அவங்க வந்து இந்த மருத்துவ தொழில ஒரு சேவையா மன தூய்மையா பண்ணாங்க. மனசுல எந்தவித அழுக்கும் இல்லாம மன தூய்மையோட அந்த மருத்துவ சேவைய செஞ்சாங்க அப்படின்றாங்க. இவங்களுக்கு இவங்களுக்கு ஈடா யாரையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மருத்துவ தொழில்ல ரொம்ப டெடிகேட்டடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து இவங்க செஞ்ச சாதனைகள் பத்தி தான் சொல்ல போறாங்க. இவங்க முதல்ல எங்க பிறந்தாங்க அப்படின்னா சென்னையில மயிலாப்பூர் அப்படின்ற இடத்துல பிறந்தாங்க. இவங்க வந்து தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்ப கல்வி. இந்த ஆரம்ப நிலை கல்வி எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் ஸ்கூலுக்கு போய் அவங்க படிக்கல. இதெல்லாம் அவங்க அம்மாவே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பின்னால இவங்க வந்து படிப்புல ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு ஒரு மருத்துவராவே ஆயிட்டாங்க. ஆகி எங்க வந்து மருத்துவரா பணியில சேர்ந்தாங்க முதல்ல அப்படின்னா எழும்பூர். எழும்பூர்னா என்னது, சென்னையில எக்மோர் அப்படின்ற இடம் இருக்கு. அதுதான் எழும்பூர்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அங்க வந்து குழந்தைகள் நல மருத்துவமனை ஒண்ணு இருக்கு. சரிங்களா? குழந்தைகள் நல மருத்துவமனைன்னு அந்த எக்மோர்ல இருக்கு, எழும்பூர்ல. அங்க வந்து மகப்பேறு மருத்துவர். மகப்பேறு மருத்துவர்னாக்கா இந்த குழந்தைகள் பிறக்கும் இல்லையா, அந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு உள்ள ஒரு மருத்துவம் பார்க்குற ஒரு மருத்துவர். அவங்களதான் மகப்பேறு மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணியில தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சென்னை அடையாறு, சென்னையில அடையாறுன்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்து 1954ஆம் ஆண்டு ஒரு புற்றுநோய் நிறுவனம், கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்து தொடங்கினாங்க. யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்ற ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர். அவங்க வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட், புற்றுநோய் நிறுவனம் அடையாறுல தொடங்கினாங்க. அப்ப தொடங்கின உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சாந்தா, இந்த அம்மையார், இந்த மருத்துவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏற்கனவே எழும்பூர்ல அரசு மருத்துவமனையில வேலை பார்த்தாங்க இல்லையா, அந்த வேலையை விட்டுட்டு இந்த புற்றுநோய் நிறுவனத்துல வந்து மருத்துவரா ஜாயின் பண்ணிட்டாங்க. வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து புற்றுநோயினாலே அந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்பயும் ஒரு பயம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து இப்ப கம்பேர் பண்ணும்போது உயிரிழப்புகள் அதிகம். புற்றுநோய் வந்துருச்சுனாலே அவ்வளவுதான், அவங்க இறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் அது. எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கு. அதனால இந்த சாந்தா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, புற்றுநோய் வந்து குணப்படுத்த முடியும், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நோயாளிகளுக்கு நம்பிக்கை கொடுத்து நல்லா ஒரு தரமான ட்ரீட்மெண்ட், சிகிச்சை கொடுத்து அவங்களெல்லாம் காப்பாத்தினாங்க. சரிங்களா? இது வந்து இந்த இந்த அடையார் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த புற்றுநோய் கேன்சர் இன்ஸ்டிடியூட், புற்றுநோய் நிறுவனம். அங்க வந்து வெளி மாநிலம், அதர் ஸ்டேட்ல இருந்தும் என்ன பண்ணாங்க, நிறைய நோயாளிகள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சு, அதாவது சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் உயிரை வந்து இந்த மருத்துவர் சாந்தா அம்மையார் காப்பாத்திருக்காங்க. அதனாலதான் இவங்களை உயிர் காத்த மருத்துவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்பயும் வந்து அந்த மருத்துவமனை சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கு. இவங்க வந்து நிறைய டாக்டர்ஸ உருவாக்குனாங்க.
இவங்களும் ஒரு ப்ரொஃபஸரா, மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸராவும் வேலை செஞ்சாங்க. அது மூலமா நிறைய டாக்டர்ஸ், அதாவது மருத்துவர்கள், செவிலியர்கள்னு யாருன்னா நர்ஸ் இவங்களெல்லாம் உருவாக்கி அந்த ஹாஸ்பிட்டலையே விரிவுபடுத்தினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 மருத்துவர்கள் அந்த உட்பட 1000த்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த புற்றுநோய் நிறுவனத்துல, கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு அதை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கான பணம் எங்கேருந்து வருது அப்படின்னா, அரசு கவர்மெண்ட்ல இருந்தும் ஹெல்ப் கேட்டுக்கிறாங்க. தனியார் சில ஸ்பான்சர்ஸ் கொடுக்க ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தும் நிதி உதவி வாங்கி இதை நடத்திக்கிட்டு வராங்க. இவங்க 1997ஆம் ஆண்டு இந்த புற்றுநோய் நிறுவனத்துக்கு தலைவரானாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து கிட்டத்தட்ட 1,50,000 பேரு சிகிச்சை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அந்த நிறுவனத்துல. அந்த அளவுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலை விரிவடைய செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து இப்ப சில பேரால புற்றுநோய் சிகிச்சைக்கு பணம் வந்து கட்டி சிகிச்சை எடுத்துக்க முடியாது, அவ்வளவு வசதி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இலவசமாவும் இந்த சிகிச்சையை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இவர் வந்து தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் எவ்வளவு முடியுமோ வயசான காலத்துல கூட என்ன பண்ணாங்க, புற்றுநோயாளிகள் வந்து காப்பாத்தணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ சேவை பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம் வந்து அந்த சேவையை பண்ணாங்க அப்படின்னா 67 ஆண்டு அந்த புற்றுநோய் நிறுவனத்தோட வளர்ச்சி, அங்க இருக்கிற நோயாளிகள் வந்து காக்குறது, அவங்க உயிரை மீட்கிறது, இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா இவருக்கு பெரிய பெரிய விருதுகள்லாம் கிடைச்சது. ஏசியாலேயே மிக உயரிய விருது மகசேசே விருதுமா, அந்த விருது உங்களுக்கு கிடைச்சுதான். அது மட்டும் இல்ல, இந்தியாவோட பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இப்படி எல்லா விருதுகளும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு எது பெரிய விருதா தோணுச்சுன்னா, இப்ப வந்து ஒரு புற்றுநோயாளி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த புற்றுநோய் சரியாயிடுச்சுன்னா அவங்க வந்து நன்றியோட இவங்களை பார்த்து, இவங்களை தெய்வமா பார்த்து நன்றி சொல்லி வாழ்த்துவாங்க இல்லையா? அதுதான் நோயாளிகள் குணமாயி வாழ்த்துறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு பெரிய விருதுன்னு அவங்க வந்து சொல்லுவாங்களாம் எப்பவுமே. இதெல்லாம் எனக்கு பெரிய விருது கிடையாது, நோயாளிகளோட அந்த கண்ணீரும் அந்த ஆனந்த கண்ணீர் குணமாயி வந்து ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதுதான் வந்து எனக்கு பெரிய விருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கும் வந்து நிறைய பேரு புற்றுநோயாளிகள் குணமாயி இன்னைக்கு நல்லபடியா இருக்காங்க இல்லையா, அவங்க மனசுல எல்லாம் இவங்க இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த பாடப்பகுதி. இந்த வானொலி நேயர்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி நேஷனல் டாக்டர்ஸ் டே, தேசிய மருத்துவர் தினம். அதனால இன்னைக்கு வந்து இந்த உயிர் காத்த மருத்துவர் நம்ம சாந்தா அம்மையாரை பத்தி நம்ம வந்து நீங்க பேசணும், எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்ககிட்டயும் அவங்கள பத்தி இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, ஷேர் பண்ணதுல எங்களுக்கும் ரொம்ப நன்றி, எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த பிபிசி வானொலி நிலையம் அந்த உரை சித்திரத்தை முடிக்கிறாங்க. இதுதான் அந்த பாடப்பகுதி. இந்த 2 பாடத்தையும் நீங்க வந்து சூப்பர் டூப்பரா நீங்க வந்து பார்த்து அழகா படிச்சு, புரிஞ்சு படிச்சு, பார்த்து படிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? இப்ப வானொலி உரை சித்திரம்னா என்ன நீங்க போட்டுருக்காங்க பாருங்க. ஒரு நிகழ்வோ இல்ல செய்தியோ அதை என்ன பண்ணுவாங்க, உரை வடிவு டெக்ஸ்ட், உரைனா டெக்ஸ்டா எழுதுவாங்க. எழுதி மத்தவங்க கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி நான் சொன்னாலே மாடுலேஷன், ஏற்ற இறக்கத்தோட என்ன பண்ணுவாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே அதை நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்துற மாதிரியே என்ன பண்ணுவாங்க, உரையாற்றுவாங்க, பேசுவாங்க. சரிங்களா? அதுதான் வானொலியில வீடியோ கிடையாது, ஒன்லி ஆடியோ தான். அதனால அவங்க வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி உணர்வு பூர்வமா பேசி இந்த காட்சியை வந்து கற்பனையாவே கண்ணு முன்னாடி கொண்டு வருவாங்க. அதுதான் உன்னை உரை சித்திரம். சரிங்களா? தேங்க்யூ.